இஞ்சி, தக்காளி இத 2யும் வச்சு ரைஸுக்கு ஒரு சூப்பரான கிரேவி பண்ணுவோமா? அதுக்கு முன்னாடி மறக்காம எல்லாரும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல்ல வந்துட்டு இஞ்சி, தக்காளி இத 2யுமே வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2யும் கட் பண்ணிக்கோங்க. தக்காளிய கொஞ்சம் நீளமா கட் பண்ணிக்கோங்க. இஞ்சிய இந்த மாரி குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஹாஃப் கோகனட்ட திருகி வச்சுருக்கேன். கேஸ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. அது சூடானதுமே நம்ம திருகி வச்சுருந்த தேங்காய் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துருக்கேன். கறி லீவ்ஸ் போட்டிருக்கேன். இதை 3யுமே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு இந்த கலர் ஆனதுமே அதில் வந்துட்டு கொஞ்சோண்டு மிளகாய் தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் இவ்வளோத்தையும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்க எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டே இருங்க. அடியில் கருகாமல் பார்த்துக்கோங்க. இந்த கலர் ஆனதுமே கேஸை ஆஃப் பண்ணி அதை ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. எடுத்து தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. இனி வந்துட்டு கொஞ்சம் புளி எடுத்து தண்ணியில் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி அந்த தண்ணியை கொஞ்சமாக நம்ம பொடிச்சு வச்சுருந்த மிக்ஸியில் சேர்த்து லைட்டாக ஒரு அடி அடித்து எடுத்தாச்சுன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இனி வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் கூட்டு வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. அது சூடானதுமே அதில் வந்து எண்ணெய் சேர்த்துருங்க. இனி வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி, இஞ்சி இதை 2யுமே அதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா கிளறி விட்டு தக்காளி, இஞ்சியோட டேஸ்ட் எல்லாமே நல்லா இதாகி வரணும் அதில். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கூட்டில் அந்த இஞ்சி டேஸ்ட்டும் தக்காளி டேஸ்ட்லாம் தெரியும். இந்த மாதிரி பார்த்தீங்களா தக்காளியெல்லாம் நல்லா உடஞ்சி வந்திருக்கு. இனி வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்ததை கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கறிவேப்பிலை லீவ்ஸையும் போட்டு எடுத்தாச்சுன்னா டேஸ்டியான இஞ்சி தக்காளி கறி ரெடி. ரைஸு கூட சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.